ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம் பிளாக். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா கராத்தே கிட் பார்க்க போறோம். இது யார் நடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கி சானும் ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பான். அந்த சின்ன பையன் யாருன்னா வில் ஸ்மித்தோட பையன். இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு படம். ஜாக்கி சான் நடிச்ச படத்திலேயே இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்க படம். சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிச்ச உடனே ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ, ட்ரே பார்க்கர். அவர் என்ன பண்ணுவான்னா அப்ப நம்ம முடியோட ஹைட்டை அளவெடுத்து அந்த அந்த நேரத்துல இப்ப என்ன நடந்துச்சு அதை எழுதி வச்சுக்கிருவான். அப்படிதான் இப்போ வந்து மூவ் டு சைனா, சைனாக்கு மூவ் ஆக போறோம்னு சொல்லி நோட் பண்ணி வைக்கிறான். ஏன்னா அவங்க அம்மாவை சைனால இருக்க ஒரு கார் ஃபேக்டரிக்கு மூவ் பண்ணிட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. வேற வழி இல்லாம அவங்க சைனா போற மாதிரி ஆயிப்போச்சு. அந்த ட்ரே பார்க்கரோட ஃப்ரெண்டு வந்து இவனுக்கு வந்து ஒரு ஸ்கேட்டிங் போர்டை தர்றான். இது எதுக்குன்னு கேட்கறான். இது என்னோட ஞாபகம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்றான். அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கும்போது. இவன் காருக்குள்ள உட்காந்துருப்பான், அவன் வெளியே உட்காந்து இந்த சீன் நடக்கும். அமெரிக்கால இருந்து இவங்க சைனா பீஜிங்க்கு போறாங்க. ஃபிளைட்ல போகும்போதே அவங்க அம்மா வந்து சைனீஸை கத்துக்கிற சொல்றாங்க. பக்கத்துல ஒரு ஆள் இருக்காருல்ல, அவர்கிட்ட பேசு, அவர் பேர் என்ன, அவர் எப்படி இருக்காருன்னு கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, தம்பி நானும் அமெரிக்கால இருந்தா வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஃபிளைட்ல வரும்போது நல்லா தூங்கிக்கிட்டே தான் வருவான். இவங்க சைனால இருக்கிற பீஜிங் ஏர்போர்ட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பதிலா பேக்கர்னு சொல்லி எழுதி காமிப்பாங்க. அப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. கார்ல போவாங்க. கார்ல போயிட்டு அவங்க தங்குற அபார்ட்மெண்ட்டை காமிப்பாங்க. இங்கதான் நம்ம தங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான். அவன் வந்து நல்லா பேசுவான் இவன்ட்ட. அவன்கிட்டையும் பேசிட்டு அப்படியே அவங்க அம்மாட்டையும் பேசிட்டு அவன் போவான். நாங்க இங்கதான் விளையாடுவோம், நீ அப்புறமேட்டு ஃப்ரீயா இருக்கும்போது வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். உங்களுக்கு நீ எந்த பிரச்சனையா இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் மேனு ஹான்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட நீங்க கேளுங்க, அவருக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருவாங்க அந்த லேடி. இவன் என்ன பண்ணுவான், ஜாக்கெட்டை வந்து கீழே தலையில கலாட்டி போட்டிருப்பான். உடனே அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, அந்த ஜாக்கெட் எடுத்து அந்த மாட்டு வேகமா எடு அப்படின்னு சொன்னோன்னா, அம்மா நானே டயர்டா இருக்கேன், ஃப்ளைட்ல வந்து தூங்கவே இல்லை, அதனால என்னை சும்மா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிடுவான். ஆனா இவன் நல்லா தான் தூங்குவான், நம்ம பார்த்தோம்ல. அப்புறம் உள்ள இருந்து அவங்க அம்மா சவுண்ட் கேட்பாங்க, பார்க்கர் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் மேல கூட்டு வா, தண்ணி வாட்டர் ஹீட் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே இவனும் மெயின்டெனன்ஸ் மேல தேடி போவான். இவன் பேசுற பாஷை அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுற பாஷை இவங்களுக்கு புரியாது. கடைசியில அவங்ககிட்ட மிஸ்டர் ஹான் எங்க இருக்காருன்னு கேட்டோன்னே அவங்களா பின்னாடி அந்த பேரை வச்சோன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க, பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லி சைகை சொல்ல விட்டும் இவன் அங்க போவான். பார்த்தா அங்க போய் பார்த்தா தான் தெரியுது, அவரு சாப்பிட்டுக்கு இருப்பாரு. அப்போ வந்து ஒரு ஈ வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கி இருக்கும். அதை அடிச்சு அந்த சாப்ஸ்டிக்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு எடுத்து டஸ்ட்பின்ல போடுவாரு. திருப்பி அதுலயே எடுத்து சாப்பிடுவாரு. என்ன நீங்க அப்படியே சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். அவர் திரும்பி முறைப்பாரு. முறைச்சோடனே இவன் சொல்லுவான், சரி நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். பார்த்தா பக்கத்துல பார்க்குக்கு போவான். அங்க போனா அங்க ஒரு 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 பொண்ணு ஒண்ணு உட்காந்துருக்கும். அதை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இவன் என்ன பண்ணுவான், பேஸ்கெட் பால் விளையாடுன்ட்டு தப்பு தப்பா விளையாடுவான். அதுக்கப்புறம் அங்க பக்கத்துல இருக்கிற வயசானவங்க வந்து டேபிள் டென்னிஸ் விளையாடுவாங்க. அவங்ககிட்ட போய் வம்பிழுப்பான். வம்பிழுத்து நல்லா அடியும் வாங்குவான். அடி வாங்கிட்டு வந்துருவான். அந்த ஹென்றி சும்மா இல்லாம என்ன சொல்லுவான், உனக்கு அந்த பிள்ளைகிட்ட போய் பேசணும்னா பேசு அப்படின்னுவான். ஹென்ரினா யாரும் இல்ல, அந்த வெள்ளையா ஒரு பையன் இருப்பான்ல, புது ஃப்ரெண்டு அவன் தான். உனக்கு போய் அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னா பேசு அப்படின்னு சொல்ல விட்டோம். இல்ல எனக்கு ஒன்றும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஏன் பயமா இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா, இல்ல நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போய் பேசுவான். அரைக்குறையா இவனுக்கு தெரிஞ்சு சைனீஸ்ல பேசுவானா, அதுக்கு அவளே சொல்லுவா, இங்க அது அவள வந்து நார்மலாவே பேசு நீ, எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நார்மலா பேசுவாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப இவன் வந்து என்ன பண்றான், டான்ஸ் ஆடி காமிக்கிறான் அவ முன்னுக்க. இத பார்த்துட்டு அப்ப அந்த பொண்ணு வந்து இவனோட முடிய தொட்டு பார்க்கணும்னு சொல்லுது. உடனே இவனும் மண்டைய போய் பக்கத்துல போய் காமிக்கிறான். தொட்டு இருக்கும்போது அங்க இருந்து சங்கு வந்துடுறான். இவனை தள்ளி விட்டுட்டு, நீ நீ படிச்சதெல்லாம் போதும், போ அப்படின்னு சொல்லி இவரை மிரட்டுவான். உடனே நம்ம ஹீரோ வந்து கீழே விழுந்தோட கோவத்துல வந்து சண்டைக்கு ரெடி ஆயிடுவாப்புல. அப்போ வந்து அந்த புது பையன் சொல்லுவான், இல்ல இல்ல அவன் புதுசு, அவனை ஒண்ணும் பண்ணாத விட்டுரு, அவனுக்கு உன்னை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆனா இதெல்லாம் கேட்காம அவன் போட்டு அடி அடின்னு அடிப்பான் சங்கு இவனை, பார்க்கற. அது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அவமானமாயிரும். கீழே படுத்துக்கிட்டே சொல்லுவான், கண்ணை மூடிட்டு எல்லாரும் போங்க, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும், எல்லாரும் போங்க, தயவு செய்து எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி எல்லா பேரையும் அனுப்பிச்சு வைப்பான். அப்படியே ட்ரே வந்து வீட்டுக்குள்ள போறான். அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. இவனும் போய் தூங்கிடுறான் ஒரு பக்கத்து. அடுத்த நாள் காலைல விடியுது, ஸ்கூலுக்கு போகணும். இவன் எப்பயும் போல யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த அடி வாங்கின தழும்பை மறைக்கிறதுக்காக அவங்க அம்மாவோட மேக்கப் கிட்ல இருந்து கொஞ்சம் மேக்கப் எடுத்து அந்த புண்ணுல அப்பிக்கிட்டு தலையில வந்து தொப்பியை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போவாரு. போறப்ப பார்த்தா இந்த மாதிரி யூனிஃபார்ம் டே அன்னைக்கு மட்டும் யூனிஃபார்ம் போட்டா போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லேடி சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம தொப்பி அளவு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே தொப்பி அவங்க அம்மா வந்து கழட்டுவாங்க. கழட்டும் போது காயத்தை பார்த்துருவாங்க. அப்ப இது என்ன காயம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அவங்க அம்மா கேட்கறாங்க, சொல்லு யாரு கூட சண்டை போட்ட, ஏன் உனக்கு இவ்வளவு காயம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
உடனே அந்த அசிஸ்டன்ட் பிரின்சிபல் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து சொல்லுவாங்க, "சண்டைலாம் இங்க அலோவ் கிடையாது." அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சவுண்டா பேசுவாங்க. உடனே, "இல்ல, இல்ல அவன் கீழ விழுந்துட்டான். அதனால தான்." அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சமாளிச்சுட்டு, "நைட்டு பேசிக்கிருவோம் எதுவா இருந்தாலும்." அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவன விட்டுட்டு போவாங்க. பார்த்தா இதே ஸ்கூல்ல தான் அந்த சங்கு இவன போட்டு அடிச்சான்ல, அவனும் இதே ஸ்கூல்ல தான் படிக்கிறான். லஞ்ச் ஹவர் வந்துருது. இவன் சாப்ஸ்டிக்ல வச்சு லஞ்ச் எடுக்க கஷ்டப்படுறான். பார்த்தா மெய்யும் அங்க தான் படிக்கிறா. மெயினா தெரியும்ல இந்த படத்தோட ஹீரோயின். அவ வந்து ஹெல்ப் பண்றா. சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறா. எடுத்து வச்சு அவளுக்கும் எடுத்துக்கிட்டு அப்ப போகும்போது இவன் கேட்கறான், "அவன் யாரு? உன்னோட பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு கேட்பான். "இல்ல எங்க பேரண்ட்ஸ் ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. சொல்லிட்டு அவ போயிருவா. இந்த பக்கம் பார்த்தா சங்கு வந்து சாப்பாடு அப்படியே தட்டி விட்டுருவான். அப்ப அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வந்துருவாங்க. ஏன் இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னா, அவன் தான் என்னை வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி இங்கிட்டு பார்த்தா வீட்ல வந்து டிவி ஓடும். டிவில வந்து கராத்தே சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அத பார்த்து நம்ம ஹீரோ வந்து அத பார்த்து ஹாய், ஹூ, ஹூ அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்கிட்டு இருந்து பார்த்தா ஹாங் வந்துருவாப்புல. வந்துட்டு அவரு அந்த ஹீட்டர சரி பண்றதுக்காக வந்திருப்பாரு. ஹீட்ல இருந்து ஒரு ஒரு பிரச்சனையும் இல்ல. "ஏய் இங்க வாடா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு ஹான். இவன் பக்கத்துல போயிட்டு, "இந்த ஸ்விட்ச போட்டுட்டு 1/2 அன் ஹவர் கழிச்சு இந்த ஸ்விட்ச் அமத்துனா சுடு தண்ணி வரும்." அப்படின்னு ஹான் சொல்லுவாரு. அதுக்கு வந்து அமெரிக்கால இந்த மாரிலாம் இல்ல அப்படின்னோனே, இவரு சொல்லுவாரு, "இது ஒண்ணும் அமெரிக்கா இல்ல." அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் "உன் கண்ணுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "நான் கீழ விழுந்துட்டேன்." அப்படின்னு சொல்லுவான். "ஓ! பொய் சொன்னாலும் கரெக்ட்டா சொல்லணும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. பார்த்தா இவன் திருப்பி ஜாக்கெட்ட கழட்டி கீழ தான் போட்டிருப்பான். அவங்க அம்மா வந்து பயங்கர சவுண்டா, "டேய் இது என்ன? உன்ட்ட 100 தடவைக்கு மேல சொல்லிட்டேன் நானு. ஒழுங்கா ஜாக்கெட் எடுத்து அந்த இடத்துல வை" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் கான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போனா செங்கும் அவன் ஃப்ரெண்டு கண்ணையும் மாட்டாத மாரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான் பயத்திலேயே. கடைசியில பார்த்தா செங்கு வந்து பார்த்துடுறான். பார்த்துட்டு "என்கிட்ட இருந்து தள்ளியே இரு. எல்லா பேர்ட்டயும் இருந்து தள்ளியே இரு. அதான் உனக்கு நல்லது." அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். சோஃபால படுத்து முழிச்சு தான் இருப்பான். அவங்க அம்மா கரெக்ட்டா வருவாங்க. அப்படியே தூங்குற மாரி நடிக்க ஆரம்பிச்சுருவான். ஒண்ணுமே கவலையே இல்லாத மாரி. கடைசியில அவன் அவங்க அம்மாட்ட சொல்லுவான், "எனக்கு இந்த ஊர் பிடிக்கல. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல." அப்படின்னோனே, அவங்க அம்மா "எல்லாம் சரியாயிரும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஹான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸ்கூல்ல இருந்து ஒரு பேலஸ்க்கு கூட்டு போறாங்க. இது ரொம்ப பழமையான பேலஸ். இந்த பேலஸ வந்து வருஷத்துக்கு 10,00,000 பேருக்கு மேல விசிட் பண்ணுவாங்களாம். மியிங்கும் பார்க்கரும் ஒண்ணாவே சுத்துறாங்க. இத பார்த்து சங்கு வந்து முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்ப ட்ரே ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கேட்பாங்க. இவனும் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். அப்புறம் ட்ரே என்ன பண்றான்னா, இவங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டு ஒரு அழுக்கு தண்ணி இருக்கும். அத தூக்கி இவங்க மேல ஊத்திட்டு ஓடுவான். ஆனா அவங்களும் விடாம வந்துகிட்டே இருக்காங்க. கடைசியில பார்த்தா சங்கு புடிச்சிடுறாங்க. புடிச்சிட்டு சங்கு வந்து அடி நொறுக்குறான் இவன ஹீரோவ. அப்ப இவன் அடிக்கிறத பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டே சொல்றான், "சங்கு போதும் வேணாம் போதும். சங்கு போதும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா அவன் கேட்கவே மாட்டான். அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப சங்கு சொல்லுவான், "என்ன நம்ம படிச்சத மறந்துட்டியா? நோ மெர்சி" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்க போவான். ஒரு கை வந்து பிடிக்கும். அவர்தான் நம்ம தலைவன் ஜாக்கி சான். இதுல என்னன்னா ஹான் வந்து யாருன்னு தெரியாம சங் வந்து ஹானையே அடிக்க போறான். பார்த்தா ஹான் வந்து எல்லாத்தையுமே டிஃபென்ஸ் தான் பண்ணுவாரு. யாரையும் அட்டாக் பண்ண மாட்டாரு. அவங்கள வச்சு அவங்களே அடிக்க வைப்பாரு. எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு "ஒழுங்கா வீட்டுக்கு போங்கடா" அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு இவன வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு பல்புக்குள்ள வந்து ஒரு தீ மாரி எரிய வச்சு அந்த பல்ப வந்து எங்கெங்க வலி இருக்கோ அந்த இடத்துல வைப்பாரு. பார்த்தா வலி உடனே சரியாயிரும். அப்ப பார்க்கர் சொல்லுவான், "நீங்க வெறும் மெயின்டனன்ஸ் மேன் தான் நினைச்சேன்" அப்படின்னு சொன்னோனே, வெறும் கண்ணால மட்டும் பார்த்தோம்னா நம்ம ஏமாந்துருவோம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல ஜாக்கி சான். "உங்களுக்கு யார் சொல்லிக் குடுத்தா குங்ஃபூ?" அப்படின்னு கேட்பான். அதுக்கு வந்து "என்னோட அப்பா சொல்லிக் குடுத்தாரு" அப்படின்னு சொல்லுவான். "நீங்க யாருக்காவது சொல்லிக் குடுத்துருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டோம்னா, "இல்ல நான் யாருக்கும் சொல்லிக் குடுக்கல." "அப்ப எனக்கு சொல்லித் தருவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பான் அவன். உடனே பார்த்துட்டு அமைதியா இருந்துருவாரு. "அதுக்கு ஒரு காரணம் வேணும்" அப்படின்னு சொல்லுவாரு. சொன்னோனே, அவங்கள அடிக்கணும் அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோனே, "அதுக்காகலாம் கும்ஃபு கத்துக்கிற கூடாது. கும்ஃபுன்றது அறிவுக்காக, தற்பாதுகாப்புக்காக தான். அத வந்து போர் ஏற்படுத்துறதுக்காக இல்ல. அது வந்து அமைதியா ஏற்படுத்துறதுக்காக மட்டும் தான் கும்ஃபு" அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அவங்கட்டயே போய் பேச்சுவார்த்தை நடத்தணுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "இது நல்ல யோசனையா இருக்கு" அப்படின்னு ஹான் சொல்லுவாரு. "எப்படி இருந்தாலும் உன் கூட சண்டை தான் போடப் போறாங்க. அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறது நல்லது தான்" அப்படின்னு சொன்னோனே, "அப்ப எனக்கு சைனீஸ் தெரியாது. நீங்க வேணா கூட வரீங்களா?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். உடனே 2 பேரும் சேர்ந்து போவாங்க. போகும்போது அங்க பார்த்தா போகும்போது அவங்க அவங்க குங்ஃபூ ஸ்கூல் நேம் பார்த்தீங்கன்னா, ஃபைட்டிங் டிராகன்ஸ். அங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தன் கீழ விழுந்துருவான். இவன் அடிக்க போயிட்டு அப்படியே நிப்பாட்டுவான்ல. உடனே மாஸ்டர் கூப்பிட்டு கன்னத்துல பொளிச்சுன்னு ஒரு அடி. நம்ம வந்து யாருக்கும் இரக்கமே காட்டக்கூடாது. நோ மெர்சி அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப மாஸ்டர் கேட்பாரு, "நீ எங்கடா வேடிக்கை பார்க்குற?" அப்படின்னு சங்க பார்த்து, "அவர் தான் எங்கள அடிச்சது" அப்படின்னு சங்கு சொல்லுவான். "இல்ல இப்ப நாங்க வந்து சமாதானம் பேச தான் வந்திருக்கோம்" அப்படின்னு சொன்னோனே, 2 சின்ன பசங்க சண்டை போட்டா அவங்களுக்குள்ள முடிச்சிருக்கணும். பெரிய ஆள் நம்ம போக்கூடாது உள்ள அப்படின்னு மாஸ்டர் சொல்லுவாரு. அதுக்கு வந்து ஒரு ஆள் கூட சண்டை போட்டா பரவால்ல. 6 பேரு ஒரு ஆள போட்டு அடிச்சா, அதனால தான் நான் தடுக்க தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப மாஸ்டர் லீ வந்து என்ன சொல்லுவாருன்னா, இப்பயே இங்க சங்குக்கும் லீக்கும் சண்டை வச்சுக்குருவோம். அப்ப ஹான் சொல்லுவாரு, "நாங்க சண்டை போடுறதுக்காக வரல" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. "நீ என்னோட பசங்களையும் அடிச்சுட்டு இங்க வந்து என்னையும் மதிக்காம போயிருவியா? உங்க 2 பேத்துல யாராவது ஒரு ஆள் இங்க சண்டை போட்டு தான் ஆகணும்"
அப்படின்னு சொன்னோன்னா கான் சொல்லுவாரு, அந்த ஓப்பன் கும்ஃபு டோர்னமெண்ட்ல நாங்க சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. அது வரைக்கும் உங்க பசங்க யாரும் எங்களை இடைஞ்சல் பண்ணக்கூடாது இவனை அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா நீங்க மட்டும் காம்படிஷனுக்கு வரலைன்னா உங்க 2 பேத்தையும் நான் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம் 2 இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா இனிமே அந்த பசங்க வந்து உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. கெட்ட விஷயம் என்னன்னா நீ வந்து டோர்னமெண்ட்ல அவங்களோட சண்டை போட போற அப்படின்னா, ஐயோ அப்ப என்னை அடிச்சு கொன்றுவாங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாரு. உனக்கு கராத்தே வந்து நான் சொல்லித்தரேன், உனக்கு கும்ஃபு வந்து நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு கான். அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோ வேகமா கிளம்பி போவாரு. அவங்க அம்மா சொல்லுவாங்க, மெயின்டெனன்ஸ் மேனுக்கு கும்ஃபு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து, அம்மா இது சைனா, இங்க இருக்க எல்லா பேருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கர் சொல்லுவோம். நீ சண்டை போடுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அம்மா கும்ஃபு கத்துக்கிறது வந்து சண்டை போடுறதுக்கு இல்ல, சமாதானம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லுவான். பார்க்கர் நேரா ஹான் வீட்டுக்கு போறான். ஹலோ ஹான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உள்ள போய் உள்ள ஒரு காரை வந்து அவர் வந்து ஹால்ல பார்க் பண்ணி வச்சிருப்பாரு. பார்க் பண்ணி வேலை பார்த்துட்டு இருப்பாரு. என் பலமே என்னோட வேகம் தான், நான் அமெரிக்கால இருக்கும்போது ஜிம்னாஸ்டிக்லாம் கத்துக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணுவான். பார்த்தா கீழே ஜாடி உடஞ்சிரும். ஹான் வந்து கீழே கிடந்த ஜாக்கெட் எடுத்து வந்து இதுல மாட்டு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதை எடுத்து உன் மேல போட்டுக்கோ அப்படி சொல்றாரு. இப்ப திரும்ப அதை எடுத்து இதுல மாட்டுன்னு சொல்றாரு. இப்ப திருப்பி அதை கீழே போடு அப்படி சொல்றாரு. இப்படியே இதை ரிப்பீட்டா திரும்ப செய்ய சொல்லிட்டு இவர் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. கரெக்டா செய்யறானா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தா அன்னைக்கு டே முடிஞ்சு வீட்டுக்கு போறான். வீட்டுல போயிட்டு ஜாக்கெட்டை கலட்டி கரெக்டா மாட்ட வேண்டிய இடத்துல மாட்டிட்டான். அவங்க அம்மா கேட்டாங்க, இன்னைக்கு என்னடா கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு நான் ஒண்ணுமே கத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாக்கெட் எடுத்து கரெக்டான ஹேங்கர்ல மாட்டுவான்ல. அவங்க அம்மா அப்படியே ஆச்சரியமா பார்ப்பாங்க. மழை பெஞ்சாலும் இடிச்சாலும் அதே அதே இதை தான் திருப்பி 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 செய்ய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் ஹான் வீட்டுக்கு போறான். போறப்போ பார்த்தா ஜாக்கெட்டை வந்து வெளியவே ஒளிச்சு வச்சுட்டு போவான். ஹான் உள்ள வரலாமான்னு கேட்பான். உடனே எங்க உன் ஜாக்கெட்டுன்னு கேட்பாரு. கேட்ட உடனே அதை நான் வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஓ அப்போ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஹான் சொல்லுவாரு. என்னது அவ்வளவு தூரம் போய் நான் எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்பான். இல்ல எங்க ஒளிச்சு வச்சியோ அங்கேயே போய் எடுத்துட்டு வா அப்படி சொல்லிடுவாரு. ஹான் வந்து கேட்கிறாரு, மூஞ்சில ஒரே ஒரு விஷயம் மட்டும் குறையுது, எங்க அந்த ஆட்டிடியூட் அப்படின்னு சொன்னா அவன் அப்படி அப்படி காமிப்பான். உடனே இப்படி இதே மாதிரி செய்ய அப்படின்னு சொன்னா, சரி நான் ஒத்துக்கிறேன், எங்க அம்மாட்ட நான் அப்படி பண்ணது தப்பு தான், என்னைய மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கர் சொல்லுவான். இப்ப அம்மா அங்க வந்துடுறாங்க. வந்துட்டு 3 டிக்கெட் எடுத்து வந்துடுறாங்க ஹானுக்கும் சேர்த்து அந்த ஃபெஸ்டிவலுக்காக. உடனே ஹான் சொல்றாரு, இல்ல நான் வரல, அங்க கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்கிட்டு பார்ப்பாங்க. அந்த ஜாக்கெட் வந்து கீழே போட்டிருப்பான் ஹீரோ. உடனே அவங்க ஹீரோவோட அம்மா வந்து சொல்லுவாங்க, ரே ஜாக்கெட் எடுத்து கரெக்டா வை அப்படின்னு கத்துவாங்க. கத்துறதுல பார்த்தா ஹானே பயந்துருவாரு. அடுத்த நாள் இவன் என்ன பண்றான், ஹான் வீட்டுக்கு போறான். உள்ள வரவான்னு கேட்காமயே உள்ள போயிடுறான். அப்ப ஹான் கேட்கிறாரு, என்ன எப்பயும் உள்ள வரவான்னு கேட்பேல, ஏன் இந்த தடவை கேட்கல, போ மறுபடியும் உள்ள இருந்து வா, இருந்து வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இவனும் திருப்பி இருந்து ஹான் உள்ள வரவா அப்படின்னு கேட்டோம்னா வா அப்படின்னு சொல்லுவாரு. சரி இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். நேத்து என்ன செஞ்சியோ அதே இன்னைக்கு செய்ய அப்படின்னு சொன்னா, 1000 தடவைக்கு மேல நான் செஞ்சுட்டேன் இதை, இதுக்கு நான் அவங்ககிட்டயே அடி வாங்கிக்கிடுவேன். உங்களுக்கு ஏன் தெரியுமா நான் மட்டும் ஸ்டூடெண்டா இருக்கேன், ஏன்னா உங்களுக்கு கும்ஃபே தெரியாது, அதனாலதான் நான் மட்டும் இருக்கேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவான். இப்ப ஹான் வந்து சொல்றாரு, ஜாக்கெட் எல்லாமே ஜாக்கெட்டை போட சொல்றாரு. அவனும் ஜாக்கெட்டை போட போறான். அப்பதான் நம்ம செய்யற எல்லா பேசிக்கான விஷயத்துலயுமே கும்ஃபு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா கத்து கொடுப்பாரு. இவ்வளவு நாள் இந்த ஜாக்கெட்டை வச்சுதான் இவனுக்கு வந்து இந்த கும்ஃபு மூவ்மெண்ட்டையே சொல்லி கொடுத்துருக்காரு. அது இவனுக்கு தெரியல. கும்ஃபு வந்து எல்லாத்துலயுமே இருக்கு. நீ ஜாக்கெட் எடுக்கிறது, போடுறது, மாற்றுறது, கலட்டுறது, அடுத்தவங்களை மதிக்கிறது, எல்லாத்துலயுமே கும்ஃபு வந்து இருக்கு. இதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ட்ரேவை ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. ட்ரெயின்ல தான் போறாங்க. அப்ப வந்து ட்ரே கேட்கிறாரு, ஏன் உங்கள்கிட்ட கார் இருக்கு, லைசன்ஸ் இருக்கு, அப்புறம் ஏன் கார்ல போகாம நம்ம ஏன் ட்ரெயின்ல போறோம், கார்ல போயிருந்தா காசு மிச்சப்படுத்தலாம்ல அப்படின்னு சொல்லி ட்ரே கேட்பான். இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிற போறோம் அப்படின்னு சொல்லி ட்ரே கேட்பான். அதுக்கு வந்து அவர் எழுதி காமிப்பாரு, இன்னைக்கு நம்ம கத்துக்கிற போறது வந்து நித்திய ஆற்றல், இதுதான் நம்ம உடம்புக்குள்ள இருந்து நமக்கு ஆற்றல் தருது. பேசிக்கிட்டே அவர் கும்ஃபு கத்துக்கிட்ட இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா நிறைய பேர், அந்த இடமே ரொம்ப அருமையா இருக்கு. எல்லா அருமையான இடத்தையும் காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலையில ஏறுறாங்க. ட்ரேக்கு வந்து செம்மையா தாங்க எடுக்குது. அப்போ வந்து அவர் சொல்றாரு, மேல போனாதான் தண்ணி, நடுவுல தண்ணி இல்ல அப்படி சொல்லிடுறாரு. இந்த மலை உச்சியில தான் நிறைய மாஸ்டர் வந்து பயிற்சி பண்ணிக்கிருக்காங்க. அங்க வந்து ஒரு லேடி மாஸ்டர் வந்து அந்த பாம்பை வந்து கட்டுப்படுத்துவாங்க. அதை ட்ரே பார்த்துட்டு கேட்பான், பாம்பு ஆடுற மாதிரி அவங்களும் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹான் சொல்லுவாரு, இல்ல இல்ல நீ என்ன கவனிக்கிற, அவங்க என்ன பண்றாங்களோ அதை தான் அந்த பாம்பு பண்ணுது அப்படின்னு சொல்லி ஹான் சொல்லுவாரு. இந்த மந்திர தண்ணியை நீ குடிச்சேன்னா உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு சொன்னோன்னே அவன் இருக்க தனித்தாகத்துக்கு அவன்
வேகமா குடிச்சிருவான். எனக்கும் அதே அதே இத கத்துக் குடுங்க. அந்த பாம்ப கட்டுப்படுத்துற மாரி கத்துக் குடுங்க அப்படின்னு சொன்னோனே, இப்போதைக்கு நீ கட்டுப்படுத்த வேண்டியது வேற யாருமே இல்ல. ஒரே ஒரு விஷயத்த தான். அது ஒண்ண மட்டும் தான் நீ கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஹான் சொல்லிருவாரு. ஆனா அவனுக்கு வந்து அத கத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வம் அதிகமாயிருச்சு. அத வந்து அந்த லேடி பண்ண டெக்னிக்க வந்து இவங்க அம்மா மேலயே ட்ரை பண்ணி பார்க்குறான். அவங்க அம்மா வைவாங்க. "ஏன்டா பைத்தியம் மாரி பார்க்குற? ஒழுங்கா நூடுல்ஸ சாப்பிட்றா" அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்களோட ட்ரெய்னிங்கே ஆரம்பிக்குது. அவனோட ஃப்ளெக்சிபிலிட்டி, அவனோட ஸ்ட்ரென்த் இது எல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு அவனுக்கு ட்ரைனிங் தராங்க. அப்போ ஆபத்த வந்து உணர்ந்து அத தடுக்கக்கூடிய மசில் மெமரிய இவனுக்கு வந்து அதிகப்படுத்துறதுக்காக ட்ரைனிங்லாம் தராங்க. எப்படி பேலன்ஸா இருக்கிறது அதையும் கத்து தராங்க. அப்படி கத்துக் குடுத்துட்டு இருக்கும்போது இவன் வீட்ல சைலன்ட்டா வேற அந்த கோப்ரா பயிற்சி அவர் பண்ணிக்கிருக்கான். அப்ப ஹீரோனோட அப்பா வந்து சொல்றாரு, "இனிமேல் நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம வாழ்க்கைக்கே ரொம்ப மோசமானது." அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிருவாரு. அப்ப அவங்க அம்மா வந்து மெசேஜ் அனுப்புவாங்க. "எங்கடா இருக்க? வீட்டுக்கு வாடா" அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புவாங்க. இவன் அத டெலீட் பண்ணிடுறான். இவன் வந்து ஹான பார்க்க போறான். இவ்வளவு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கார வந்து அடிச்சு உடைச்சுக்கிருப்பாரு. "ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். ட்ரே கேட்பான். "ஏன்னா இன்னைக்கு வந்து ஜூன் 8 இன்னைக்கு தான் என்னோட ஃபேமிலில எல்லாரும் இறந்தாங்க." அப்படின்னு சொல்லி ஹான் சொல்லுவாரு. எனக்கு வந்து ஒரு பையன், ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க. ஒரு நாள் மலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது, சரியான மழை வேற பெஞ்சுச்சு அன்னைக்கு. அப்போ ஒரு ஆர்கியூமெண்ட்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அதுல அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. அவ வந்து ஒரு பெரிய பாடகி. ஆனா புரொஃபஷனலா இல்ல. எனக்காக மட்டும் பாடுவா. அப்படின்னு சொல்லி ஹான் சொல்லுவாரு. குடிச்சிருப்பாரு. இவர் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு ட்ரே வந்து என்ன சொல்லுவான், "வாங்க ட்ரெய்னிங் குடுங்க எனக்கு" அப்படின்னு சொல்லுவான். ட்ரெய்னிங் குடுத்தா சோகம் மறந்துரும்ல அப்படின்ட்டு. ட்ரேவ காணோம்னு சொல்லி அவங்க அம்மா வந்து இங்கேயே வந்துருவாங்க. ஹான் வீட்டுக்கு வந்துருவாங்க. அவன் பார்த்தா பயங்கரமா ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருப்பானா, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுக்கப்புறம் சீன பெருஞ்சுவருக்கு கூட்டு போய் ட்ரெய்னிங் குடுக்குறாரு. ட்ரேவும் முன்னேறிக்கிட்டே வரான். அவனோட ரிஃப்ளெக்ஸ், ஸ்ட்ரென்த் எல்லாமே அதிகமாயிருச்சு இப்ப. இவனோட மசில் மெமரியும் இப்ப சண்டைக்கு ஏத்தாப்புல பக்காவா வந்துருச்சு. எங்க அட்டாக் பண்றோமோ அது முன்கூட்டியே தெரிஞ்சிருது. ஆனா ட்ரே வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றான். பிராக்டிஸ் எல்லாமே பயங்கரமா பண்றான். இங்கதான் டோர்னமெண்ட் நடக்க போகுது. வெற்றியோ தோல்வியோ அது நமக்கு இப்ப இது இல்ல. நீ கரெக்டா ஒழுக்கமா சண்டை போட்டேன்னா மரியாதையை சம்பாரிச்சேன்னா அந்த பசங்க உன்னை விட்டுருவாங்க அப்படி சொல்லுவாரு. அப்ப வந்து அவனுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வந்து கிஃப்டா கொடுப்பாரு. அதை போட்டு தான் அவன் சண்டை போட போவான். அப்போ வந்து ட்ரேட்ட சொல்லுவாரு, "ட்ரே நீ எனக்கு வந்து வாழ்க்கையில முக்கியமான ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்துருக்க. வாழ்க்கை நம்மளை வந்து பயங்கரமா அடிச்சு போடும். அதுல இருந்து எந்திரிச்சு வரதும் எந்திரிச்சு வராம இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ட்ரே சொல்லுவான், "எனக்கு கிடைச்சதுலேயே பெஸ்ட் ஃப்ரெண்டு நீங்க தான்" அப்படி சொல்லுவான். இப்போ வந்து ஹானோட ஹெல்ப் வழியா வந்து மீயோட அப்பாவுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதுவான் சைனீஸ்ல. அந்த மன்னிப்பு கடிதத்துல வந்து உங்க உங்க குடும்பத்துக்கு அவமரியாதையை கொண்டு வந்ததுக்காக மன்னிச்சுக்கோங்க. ஃப்ரெண்டுனா வாழ்க்கையை வந்து மேம்படுத்தணும். எனக்கு 2வது வாய்ப்பு தாங்க. உங்க மகளுக்கு இது வரைக்கும் கிடைச்சிடாத ஃப்ரெண்டா நான் இருப்பேன். எனக்கு இன்னொரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து ஹீரோனோட அப்பா சொல்லுவாரு, "என் குடும்பத்துல யாருமே சத்தியத்தை உடைக்க மாட்டாங்க. என் பொண்ணு உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி நாளைக்கு டோர்னமெண்ட் பார்க்க வருவா" அப்படி சொல்லிடுவாரு. ட்ரே டோர்னமெண்ட்டுக்கு ரெடி ஆயிருவாப்ல. டோர்னமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆயிரும். இப்பதான் ஹார்ன் வந்து ரூல் புக்கே படிப்பாப்ல. ரூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். அடி கொடுக்கணும், அடி வாங்கக்கூடாது. 2 பாயிண்ட் எடுத்தா வின்னு. சோ ஃபோக்கஸா சண்டை போடு அப்படின்னு சொல்லிடுவாரு. ட்ரே ஆரம்பத்துல பயப்படுறான். அந்த மேட்டை விட்டு வெளியே வந்துடுறான். இந்த மாதிரி இன்னொரு தடவை வெளியே வந்தா ஆப்போனண்ட்டுக்கு வந்து 1 பாயிண்ட் கொடுத்துருவாங்க அப்படி சொல்லிடுவாங்க. பார்த்தா அடுத்த தடவையும் அவன் இந்த மாதிரி வெளியே வந்துருவான் பயந்து. உடனே ஆப்போனண்ட்டுக்கு ஒரு 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 பாயிண்ட் போயிடும். இதுக்கப்புறம் இவன் சண்டை போட போகும்போது இவனுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். ட்ரைனிங்ல செஞ்ச மாதிரி மூஞ்சியும் அதே மாதிரி வச்சிருப்பான். இப்போ என்னாச்சுன்னா ஆப்போனண்ட் வந்து இவனை பார்த்து பயப்படுறான். இப்போ வந்து ட்ரே வந்து 2 பாயிண்ட் எடுத்து அந்த போட்டியில வந்து ஜெயிச்சிடுறான். ட்ரேவை மோட்டிவேட் பண்றதுக்காக அவன் ஃப்ரெண்டு ஹாரி, அவங்க அம்மா, அப்புறம் ஹீரோயினோட அப்பா எல்லா பேரும் வந்திருப்பாங்க. அந்த பக்கம் பார்த்தா மாஸ்டர் லீயோட ஸ்டூடெண்ட் எல்லாருமே மரணமா சண்டை போட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே காட்டல. அடி பிச்சு உதறிக்கி இருக்காங்க. அதை பார்க்க இவனுக்கு பயமா இருக்கு ட்ரேக்கு. ஆனா அதுக்கு கொஞ்சமும் சளைக்காம இவனும் நல்லா தான் சண்டை போடுறான். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா லீயோட ஸ்டூடெண்ட் ஒரு ஆளை அடிச்சு தோக்கடிச்சிடறான். இப்போ ட்ரே வந்து செமிஃபைனலுக்கு மூவ் ஆயாச்சு. இப்போ செமிஃபைனல்ல 3 பாயிண்ட் எடுத்தாதான் வின்னு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து செங்குக்கும் இன்னொரு பையனுக்கும் நடக்குது. அதுல பார்த்தா செங்கு வந்து பயங்கரமா ரொம்ப ஈவு இறக்கம் இல்லாம அடிப்பான் அவனை. அடிச்சு அதுல 3 பாயிண்ட் எடுத்து அவன் ஃபைனலுக்கு போயிடுறான் ஜெயிச்சு. இப்போ அடுத்த செமிஃபைனல் யாருக்குன்னா லீயோட ஸ்டூடெண்ட் ஒரு ஆளுக்கும் நம்ம ட்ரேக்கும் நடக்கும். அப்போ வந்து லீயோட ஸ்டூடெண்ட் வந்து மாஸ்டர் லீ வந்து என்ன சொல்லுவாருன்னா ஸ்டூடெண்ட்டை, "நீ அவனை ஜெயிக்க தேவையில்ல. நீ வந்து அவன் காலை உடைச்சா மட்டும் போதும்" அப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு. அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணுவான்னா ஜெயிக்கிறதுக்காக சண்டை போடாம அந்த காலை பிடிச்சி காலிலேயே அடிச்சு காலை உடைச்சிருவான். இப்போ என்ன பண்ணுவாங்க, வேணுக்குன்னே இவன் காலை உடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டதுனால இவனை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து இவன் வந்து ஃபைனல் போயிடுறாப்ல. யாரு, நம்ம ட்ரே ஹீரோ. டாக்டர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இதுக்கப்புறம் இவனால சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இருந்தாலும் நீ உன்னோட குடும்பத்துக்கு வந்து மரியாதையா தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட அப்படி சொல்லுவாரு. இன்னும் அங்கிட்டு பார்த்தா ஸ்டேஜ்ல வந்து சங்கு வந்து நிற்பான். அப்போ வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி 2 நிமிஷம் தான் டைம், 2 நிமிஷத்துக்குள்ள ட்ரே வரலைன்னா சங்கு தான் வின்னர்னு சொல்லி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரே கேட்பான், "நான் சண்டை போட்டு தான் ஜெயிச்சிருப்பேனா அப்படின்னு கேட்பான். "நான் சண்டை போட்டு தான் ஜெயிச்சிருப்பேனான்னு சொல்லி ட்ரே கேட்பான். அதுக்கு வந்து மாஸ்டர் சொல்லுவாரு, "வெற்றி தோல்வி முக்கியம் இல்ல, சொல்லுங்க" அப்படின்னு சொன்னோன்னா, "ஆமா நீ சண்டை போட்டு தான் ஜெயிச்சிருப்ப, உனக்கு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. அப்ப அந்த நெருப்பு டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க"
நான் சண்டை போட போறேன். நீங்க தானே சொன்னீங்க வாழ்க்கை நம்மளை அடிச்சு போடும்போது அதுல இருந்து எந்திரிச்சு வர்றதும் வராததும் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு ட்ரே சொல்லுவான். அதுக்கு மாஸ்டர் சொல்லுவாரு, நீ திருப்பி காயப்படுறத பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. எதுக்கு நீ திரும்ப போக ஆசைப்படுற அப்படி மாஸ்டர் கேட்பாரு. ஏன்னா எனக்கு இன்னும் பயமா தான் இருக்கு. அதனால இன்னைக்கு நைட்டு எது நடந்தாலும் நான் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போறப்போ பயம் இல்லாம போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரே சொல்லுவான். இப்போ அந்த நெருப்பு டெக்னிக்கை யூஸ் பண்ணி வழியை போக்க வச்சாச்சு. ட்ரேவும் இப்போ வந்து ஸ்டேஜுக்கு வர்றான். மாஸ்டர் லீ வந்து இப்போ வந்து நக்கலா சிரிப்பாப்ல ட்ரேவை பார்த்து. இப்போ வந்து செங்கு வந்து பயங்கரமா அடிக்கிறான். அடிச்சு ட்ரேவை வந்து ஸ்டேஜை விட்டு வெளியே தள்ளி விட்டுறான். ஒரு பாயிண்ட் எடுத்துடுறான். அதுக்கப்புறம் ட்ரேவும் பயங்கரமா சண்டை போட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துடுறான். திருப்பி விடாம ட்ரே வந்து அடிச்சு திருப்பி இன்னொரு பாயிண்ட் எடுத்துடுறான். மாஸ்டர் லீ வந்து பயந்துகிட்டு நிற்கிறாப்ல. மாஸ்டர் லீ மூஞ்சில ஆடல. மாஸ்டர் லீ வந்து சங்கை கூப்பிட்டு அவன் கண்ணை செக் பண்ற மாதிரி பார்த்துட்டு அவன் காலை உடைச்சிரு அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லுவான். பார்த்தா சங்கு வந்து பறந்து வந்து உடஞ்ச காலையை திருப்பி உடைச்சிருவான். இப்ப 2 பேருமே 2 பாயிண்ட்ல இருப்பாங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னு. இப்ப ட்ரே வந்து என்னதான் வலியோட இருந்தாலும் எந்திரிச்சு அந்த கோப்ராவை கட்டுப்படுத்துறாங்களா அந்த லேடி மாஸ்டர், அதே மாதிரி இவனும் பண்றான் தெளிந்த நீரை போல. ட்ரேவோட மனசும் தெளிவா இருக்கு. இதுல வந்து செங்கு லைட்டா அவசியம் ஆகுறான். இருந்தாலும் சுதாரிச்சுட்டு அடிக்க போவான்ல, அப்ப கரெக்டா பேக் ஃபிளிப் அடிச்சு ஒரு கிக்கு கொடுப்பான். பார்த்தா ட்ரே வந்து ஜெயிச்சிருவான். இதுக்கப்புறம் செங்கே மனசு மாறி நான் வந்து அந்த டிராஃபியை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவனே வந்து டிராஃபியை கொடுப்பான். செங்கோட ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட் இருப்பாங்களா அவங்க எல்லாரும் வந்து மாஸ்டர் ஹானுக்கு வந்து மரியாதையா வணக்கம் செலுத்துறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.